எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, சிவன் அவர்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து கொஞ்சம் வந்து ஜீவசமாதியில் வந்து இறங்குறதுக்கு தயாராகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்து முடித்தோம். இப்போ சிவன் வந்து ஜீவசமாதி ஆகிறதுக்கு தயாராகிற காலகட்டத்தில் தான் அம்பு படிக்கல இவர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஜீவசமாதி சீக்கிரம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவர். அப்போ வந்து முருகர் உடனே வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா போரே வந்து அவர் நடுநிலையாக இருந்தவர் ஆண்டவர்களுக்காக போரிட வேண்டிய கட்டாயம் வேறு வந்துருச்சாங்க. அவர் லீட் பண்ணி அதை முடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் உச்சக்கட்ட போராக இருக்குது. அதனால் அது வந்து அதுவும் சிவனுடைய நம்ம விருப்பம்தான், போரை முடிச்சு வைக்க வேண்டியது விஷன் அது. அதனால் இங்கே வந்து அவர் அந்த விஷன்லேருந்து அவன் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு இவரே நினைக்கிறார். அது முடிவு முருகர் இல்லைன்னா அது வந்து அது முடிவு வராது. அதனால் அதை விட்டுட்டு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் விஷயம் அதை செய்யிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நான் ஜீவசமாதி அடையிறேன், எப்படி இருந்தாலும் அவர் வந்து இதெல்லாம் பண்ண போகிறாரு இல்லையா. நீங்கள் வந்து பீஷ்மர் இறப்பதற்கு முன்னாடி நான் ஜீவசமாதி அடைகிறதுக்கு வேலையை பாருன்னு யாரை கூப்பிட்டு சொல்கிறாரு? வல்லால மகாராஜன். வல்லால மகாராஜன் சிவன் முருகன் இல்லாமல் எப்படிங்க, அவர் தானே உங்கள் பெத்த பிள்ளை அப்படின்னும் போது இருக்கட்டும், அவர் நான் இருக்க வேண்டிய வேலையை தான் அங்கே செய்கிறாரு இல்லையா. அதுக்கு நாடு நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், இந்தியா அமைதியாக இருக்கணுன்றது தான் மகாபாரத இவரை அவர் முடிக்கிறாரு இல்லையா. அப்படி இருக்கும்போது அதை யார் செய்ய முடியும்? வேறு யாராவது இங்கே அவர் விட்டுட்டு வந்தால் வேறு செய்ய முடியுமா? வேறு ஆள் கிடையாது, என் இடத்துல தான் அவர் செய்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணு, முருகர் இடத்துல இருந்து எனக்கு ஜீவசமாதிக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னோடனே நம்ம திருவண்ணாமலை வந்து அந்த பக்கம் வந்து அடியாண்ணாமலை, இந்த பக்கம் வந்து நகரம், அதாவது ஒரு சிட்டி இருந்துருக்குது மலைக்கு முன்னாடி. அவர் ஒரு அமைதியான ஒரு இடத்துல தான் முதல்ல வாழ்ந்திருக்காரு. இப்போ மலைக்கு முன்னாடி மக்கள் இருக்கிற பகுதியில் இருந்தால் தான் அந்த கோயில் கட்டும்போது சிவனை வழிபடுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு இது உயிரோட சமாதி ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை ஏற்பாடு பண்ணுறாங்க. பண்ணி சிவன் வந்து அந்த ஜீவசமாதியில் இறங்கி இந்த ஜீவசமாதிக்கு உண்டான கடமைகள் இருக்குல்ல, அது பூரா வந்து வல்லால மகாராஜன் தான் செய்கிறார். பிள்ளையாக இருந்து செய்கிறார், அதாவது வளர்ப்பு புள்ள மாதிரி இருந்து செய்கிறார். அதை இங்கே செய்து முடிக்கவும் அங்கே வந்து ஆனம் பீஷ்மரங்க அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் விடவும் சரியாக இருக்குது பண்ணுறாரு. பீஷ்மர் அங்கே உயிர் விடுறாரு. செய்தியும் போகுதுங்கிருந்து இன்னும் போது இந்த மாதிரி சிவன் வந்து ஜீவசமாதிக்கு இறங்கிட்டார். உடனே முருகருக்கு அது ஒரு பெரிய தவிப்பு தான். இதை செய்கிறதா அகமா புறமா? அகத்தை பார்த்தா புறத்து வேஸ்ட்டாக போயிடும். இதுன்னு பார்த்த உடனே என்னும்போது பரவாயில்ல, நம்ம போய் கூட நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம் இல்லையா. நாம் வந்து இதை முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த வார முடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்த காரியத்தில் பின்வாங்க முடியாதுன்றதுனால ஒரு நாள் வந்து இது பண்ணுறார். ஏன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு முழுக்க முழுக்க திருமணம் பண்ணி வச்சு எல்லா வேலையும் பண்ணி அதை வந்து ஆன்டி பிராமணர்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு எதிராக வேலை செஞ்சவரே இந்த சிவன் தான் பாதுகாப்பு கொடுத்தாரு. அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்க அவர் எண்ணங்கள் செத்து போகுது. உடல் தான் இப்போ சாகுது, அவர் எண்ணங்கள் செத்து போயிடக்கூடாதுன்றதுல தான் அவர் தெளிவாக இருக்கார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இறந்த கேள்விப்பட்டவொடனே அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுறாங்க. அங்கேயே வார்ஃபீல்டுலேயே வந்து எல்லாரும் போய் என்னென்னா சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. இதில் அவங்களும் வராங்க, இவங்களும் வராங்க, எல்லாரும் வழிபடுறாங்க. ஏன் அம்பு படிக்கல இருக்கிற பீஷ்மர் கூட அந்த உள்ளே போகலன்னா கூட அவர் அந்த வழிபாட்டை வந்து அங்கேருந்து செய்திருப்பார் அவர் இல்லையா. சிவன் இறந்துட்டாருன்றதை மனதார அவர் வந்து அங்கேருந்து ஃபீல் பண்ணியிருப்பார். இதனால்தான் அது ஒரு முக்கியமான ஒரு நாளாக நம்ம கருதுகிறோம். அதாவது மகாபாரதத்துக்கு இடையில் ஒரு நாள் சிவனுக்காக எல்லாம் போய் சிவன் கோயிலை கும்பிட்டாங்க லிங்கத்தைன்றது இதனால்தான். சிவன் ஜீவசமாதி அடைந்த நாள்ன்றதுனா நினைவு நாள் தான் அதை பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் நாள் இல்லைன்னா லீவ் விட மாட்டான் போரில், இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ வந்து என்னென்னா முருகர் வந்து மகாபாரத யுத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து, அதில் துரியோதனர் கூட்டத்தில் பெரும்பாலும் இறந்துட்டாங்க, 1-2 பேர் தவிர எல்லாரும் சேர்ந்து இங்கே வராங்க. எங்கே வராங்க இன்னும் கேட்டால் துரியோதனர் செயலில் இருக்கிற ஆளுங்களுக்கும் பஞ்சபாண்டவர்கள் ஆளுங்களுக்கும் இறந்து போனாங்கல்ல, அத்தனை பேருக்குமே வந்து இவர் தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறார். முருகன் அதான் ரெட் கிராஸ் வேலை செய்தார்னு சொன்னேன் இல்லையா. அத்தனை பேருக்கும் சமாதியை இவர் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய துரியோதனர் சமாதிக்கும் இவர் தான்
அதாவது இது துரியோதனன் கோயில் இருக்குல்ல, அதுக்கும் இவர் தான் அடித்தளம் போட்டிருக்காரு. இங்கே இளம் பாண்டவர்களுக்கும் இவர் தான் அடித்தளம் போட்டிருக்காரு. அதுக்கு உண்டான முறையான எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கே வரார். சிவனுக்கு ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு மிஸ் ஆச்சு. ஆனால் அங்கே அத்தனை பேருக்கும் 2 தரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பண்ணியிருக்கார். ஈமக்கடன் அந்த வேலைகள், மெமோரியல், வார் மெமோரியல், அதுதான் வந்து இது ஆதிச்சநல்லூர். இந்த பக்கம் ஆதிச்சநல்லூர், அந்த கேரளாவில் மெமோரியல் பூரா செஞ்சுருக்காரு. இந்த மெமோரியல் தான் இப்போ இந்த உலகம் பூரா இப்போ தழுவி இப்போ எல்லாம் செய்கிறான். இந்த மெமோரியல்னு ஒன்று உருவாகுது இல்லையா, அது வந்து அன்னைக்கு தான் அவர் தான் செய்த அந்த முன் உதாரணம் அவர் தான். இந்த கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து அவர் இந்த பக்கமே வராரு அவர். அது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். இறந்து போனவனுக்கு வந்து நடுகள் நடுவதுன்றது பரவாயில்ல. அது இறந்துட்டா அவன் இந்த அணி அந்த அணிலாம் கிடையாது, ஒரு வீர வணக்கம், வீர வணக்கம் அப்படின்னு பண்ணிட்டு எல்லாருக்கும் பண்ணிட்டு அங்கேருந்து பஞ்சபாண்டவர்கள், துரியோதனர்களில் 1-2 மீந்து போனவங்க எல்லாரோட இங்கே வராரு. இங்கே வந்து சிவனுடைய இது இருந்த பகுதிக்கு வந்து பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு, பஞ்சபாண்டவர்கள் வாங்க எங்களை வந்து பதிவு பெருமானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வாங்கும்போது, ஒன்றும் வேணால் நீங்கள் எல்லாம் போய் எல்லாம் பதிவு பெருமானம் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் ஆரவல்லி ஆப்கானிஸ்தான்லேருந்து இது வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் இருக்கிற பகுதியில், ஆரவல்லி ஆண்ட பகுதியில் இவனை வந்து பப்ரு வாகனனை நீங்கள் வந்து ஒரு இளம்பாண்டவன், அதாவது இளவரசனாக பட்டம் சுட்டிடுங்க. இங்கே இளவரசனாக பட்டம் சுட்டுறாரு. இது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவன் கோயில் முன்னாடி தான் அந்த பட்டம் சுட்டே வேலை நடந்திருக்கு. அப்போ தான் சிவனுக்கு திருப்தி இல்லை, அதை பண்ணி எல்லாரும் வழிபட்டு சிவனுடைய மேலே வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிவன் பெயரை காப்பாற்றுவோம், நாங்கள் உங்கள் பேரையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பப்புருவாகனுக்கே சிவன் கோயில் முன்னாடி தான் வந்து இது வந்து எடுத்தது. அதனால் இங்கிருந்து இளவரசனாகவே போகிறார் யார், பப்புருவாகனன். அந்தாண்டு பக்கம் மற்றவங்க எல்லாருமே அங்கே எல்லாம் போகிறாங்க. போய் அவங்க போய் நாட்டை ஆள்றாங்க. பப்புருவாகனுக்கு வந்து இளவரச பட்டம். பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இறக்கும் பொழுது, அதாவது தர்மர் ஆட்சி மாறுச்சுன்னா இவருக்கு தான் பட்டம் கொடுக்கணுன்றது, அது இளவரசன்றது டிக்ளேர் பண்ணிகிட்டே போகிறாங்க இங்கேருந்து. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், ராமர் காலகட்டத்தில் இங்கே ராமாயணம் முடிஞ்ச பிறகு அவங்க யாரும் ஒத்துக்கலையே. அப்புறம் இங்கேருந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் அயோத்தி பட்டணம் இதில் வந்து சேலத்தில் பண்ணி தானே கொண்டு போகிறாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறதுனால இங்கேயே எல்லாம் பட்டம் சுட்டிட்டார். முன்னாடியே இவனுக்கு பப்புருவாகனுக்கு இங்கேயே பட்டம் சுட்டிட்டார். 5 பேருக்கும் பட்டம் சுட்டிட்டாருங்க. பாண்டவர்களுக்கும் பட்டம் சுட்டி இங்கேருந்து அனுப்புகிறாரு. அப்போ அங்கே போய் அனுப்பி எல்லாம் பண்ணிவிட்டு, நான் வர முடியாது உடனே, அதனால் இங்கேருந்து நான் செய்ய வேண்டிய கடமை சிவனுக்கு நான் செய்யணும் என்னுடைய தந்தைக்குன்ட்டு அங்கே வந்து கந்தாசிரமத்தில் வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு, அது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல நீர் ஃபால்ஸ் எல்லாம் குழுமே ஒரு இடம் தங்கிறதுக்கான இது. ஏன்னா இவர் ராஜரிஷி ஆகிட்டார். யார், சிவன் வந்து முருகன். அதனால் அந்த நாட்டில் வசித்தா அந்த இது வரும், 4 பேர் டிஸ்டர்பன்ஸு, தியானம் பண்ண முடியாது. அதனால் இங்கே கீழே வந்து கோயில் கட்டுற வேலையை பார்ப்பார். நேராக அங்கே போய் உட்காந்துக்குவார் கந்தாசிரமத்தில் பண்ணிவிட்டு, இந்த கோயிலை வந்து முறைப்படி ஆகம விதிப்படி கட்டணும்னு பிளான் பண்ணுறாரு. அந்த ஆகம விதினா சிவனை எதிர்பார்த்தது முன்னாடியே சொல்லியிருப்பார். சிவன் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். எனக்கு வந்து முன்னாடி நந்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நந்தி முன்னாடியே இறந்து போயிட்டார். எந்த கோயிலில், நடராஜர் கோயிலில் அங்கே வந்து நந்தியை வந்து எரிச்சு விட்டாங்க அப்படின்னு அப்போவே சொல்லியிருப்பார் அவர். அதனால் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி லிங்க வழிபாடு வைக்கும்போதே நந்தி முன்னாடி வச்சுருக்கிறார் அவர். அதனால் இங்கேயும் அவருடைய லிங்கத்தில் வைக்காமல் இருக்க முடியாது இல்லையா. அதனால் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தியை சிவன் என்ன நினச்சாரோ அதில் ஒரு பிழை கூட மாறாமல் அவர் செய்கிறார். ஏன்னா அப்போ தான் எண்ணம் சாத்தியமாக அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடையுன்னு நினைக்கிறாரு. அதனால் எதிர்க்க வந்து ஒரு நியூட்ரலான இப்போ முருகர் எந்த இடத்துக்கு வந்துட்டார்னா, சிவன் மாதிரியும் இருக்கிறாரு, பிரம்மா மாதிரியும் இருக்கிறாரு, திருமால் மாதிரியும் ஆகிட்டார். எல்லா இதையும் பார்த்துட்டார் அவர். அதனால் அந்த நியூட்ரல் தன்மைக்கு அவர் வந்துட்டார். இல்லைன்னா ஐநா சபைக்கு உண்டான தன்மை எப்போ வரும்? நியூட்ரல் தன்மை வந்தால் தானே வரும். எல்லாமாவும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுச்சு. அது ஆணாவும் பார்க்குறாரு, பெண்ணாவும் பார்க்குறாருன்னா, ஆரவல்லி சூரவல்லி இந்தியா பூரா ஆள வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து எல்லா தன்மையும், அதாவது சுருக்கம்னா ஃபஸ்ட்டு தீவிர கம்யூனிஸ்ட் தாட் கார்ல் மார்க்ஸ் மாதிரி இருந்திருக்கிறாரு. இவர் லெனின் மாதிரி இருந்து செயல்படுத்தியிருக்கார். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் திண்ணியராக எண்ணியவர் சிவன் திண்ணியர் ஆனவர் திண்ணியவர் இவர். அப்போ உலக ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர்னு சொன்னால் அது வந்து முருகன். அதனால தான் அவருக்கு அந்த சிவப்பு வந்து ஒரு ஆடையாக வந்து இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு. வார் அண்டு கம்யூனிஸ்ட்டு சித்தாந்தம் போராட்டம். உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் முருகனை தான் வந்து உலகம் பூரா எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒன்றும் கார்ல் மார்க்ஸ் லெனின் மாதிரி தான் முருகனும் சிவனும். முருகனும் சிவனும் படிச்சேரி அவங்க பண்ணல, இவனுக்கு ஆழமாக தான் போகலையே. சும்மா 200 ஆண்டுகளிலே கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க.
முழுதும் போயிருந்தாங்கன்னா இதெல்லாம் விட மாட்டாங்க. ஏன் சிவப்பு முருகனுக்கு வந்து சிவப்பு ஆடை வருது? அவருடைய தாட்டு ஃபஸ்ட்டு விதைச்சாவன் பிளட்டு ரத்தம் சிந்தி இந்த நாட்டனுடைய அந்த நாயத்தை நிலவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்து போராட்டங்கள் போர் வர்க்க போராட்டம், நியாயத்துக்கான போராட்டம் அதனால தானே அவர் போராளி. நல்லவன் கெட்டவனுக்கு போர் முனையில் தான் அது சில இதெல்லாம் முடிக்க முடியும் உலகத்தில் அப்படின்றது நிரூபித்து அதை செஞ்சு வந்துட்டார். அப்போ வந்தபோது தான் இப்போ இந்த கோயிலில் வந்து கட்டுமான பணி பூரா என்ன பண்ணுறாருன்னா, சிவனுடைய லிங்கம் முன்னாடி லிங்கம் நடுவில் கருவறையில், ஆமாம், முன்னாடி வந்து நந்தி வச்சுட்டாரு. லெஃப்டில் வந்து சண்டிகேஸ்வரர். அதாவது சண்டிகேஸ்வரர்ன்றது யாருன்னா சண்டையிட்ட ஈஸ்வரர். பின்னாடி வந்து இந்த ஈஸ்வரர், அதாவது உக்கிரன் ருத்ரன் அவன். ஆமாம், பின்னாடி வந்து இந்த ஈஸ்வரர் லிங்கோத்பவர், அதாவது லிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவன், அதாவது அரசன். அதாவது சிவனுடைய ஒரிஜினல் ஃபிகரை அப்படி வச்சு அந்தாண்ட பார்க்க தட்சிணாமூர்த்தி ரைட்டில் அவருடைய ரைட் சைடில் குரு வச்சிருக்கார். அவருடைய 4 பரிணாமங்கள். இது வந்து உருவற்ற ஒரு இது உருவான ஒரு இது லிங்கம், யுனிவர்சல். இது உருவமே இல்லாத ஒன்று, யூனிவர்சல் ஆகிட்டாரு. இது 3 உருவம் இருக்கு, ஆனால் 3 ஒரு கட்டம், ஒவ்வொரு கட்டம். இந்த 4 கட்டத்தை வச்சு அது யூத் ஃபேஸு இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக குருவானது. அந்த பக்கம் லாஸ்ட்ல ரிட்டையர்டு இப்படி வச்சு பண்ணிட்டார். இது அவருடைய எண்ண பிரகாரமே வைக்கப்பட்ட முறைப்படி செய்யப்பட்ட சிவன் கோயில் முதல்ல திருவண்ணாமலை. அது கட்டுமான பணி. இந்த 4 கோபுரம் தவிர மீதி உள்ள இருக்கிற கட்டுமானத்தை எப்படியும் அவர் இந்தியா உலகம் பூரா சுற்றி வந்தனால அந்த கோயிலுடைய அமைப்புலாம் அவருக்கு தெரியும் முருகருக்கு. அதனால் அதை சிறந்த அதாவது அந்த சிவன் கோயில் இருக்கிற ஒரு குளம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடித்தளம் அதெல்லாம் வெரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. உள்ளவே நல்ல விஸ்தீரமாக இருக்கும். அந்த உள்கட்டுமான கோயில் இருக்கு இல்லையா, அது பூராவே அவர் பண்ணத்தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற கோபுரங்கள் தான் வேறு ஆள் பண்ணாங்க. அப்படி அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் சொன்னீங்க, அந்த உண்ணாமலை அம்மன் மட்டும் அதையும் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மா வந்து கடைசி காலத்தில் வந்து அவர் சிவனுக்கு வந்து உண்டான கடமைகள்லாம் செஞ்சதுனால அங்கே ஒரு கோபுரத்துக்கு வந்து பேர் வந்து வல்லால மகாராஜன் கோயில்னு வச்சுட்டார். அது வல்லாலம் பார்த்ததுனால இல்லையா, அவர் வச்சாரோ பின்னாடி இருக்கிறவங்க வைக்க சொல்லிட்டு போயிருப்பார் முருகரே. வரலாறு தெரிஞ்சவங்க வைங்க, ஏன்னா அவன் வந்து அப்பாவுக்கு ஒரு இடையில வந்து பார்த்துக்கிட்டான், எனக்கு பரிசு பார்த்துக்கிட்டான் வைங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து உண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு இருக்கிற ஒரு நர்ஸ் மாதிரி இருந்து பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஊரில் அவருக்கு ஒரு மதர் தெரேசா மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து உண்ணாமலையே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். மீனாட்சி அம்மாவுக்கு முக்கியத்துவம் 108 கோயிலில் கொடுத்துருக்குறோம். பார்வதிக்கு இந்தியா பூரா வந்து ஒரு பக்கம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் இருக்குது. இவங்களுக்கு வேறு யாரும் வைக்க மாட்டாங்க. கங்கைக்கும் கோயில் இருக்குது, ஆனால் இங்கே இவர் விட்டால் வேறு யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு கோயிலையாவது அந்த வரலாறு தெரியட்டும். வரலாறு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுமே, எப்படி தெரிய முடியும்? கோயில் மூலியமாக தான் தெரிய முடியும். ஏன் அது எதுக்கு இங்கே உண்ணாமலையை வச்சுருக்கிறாங்க? இங்கே வந்து இந்த இவங்களை வைக்கலாமே, மீனாட்சி வச்சுருக்கலாமே, இங்கே எது பார்வதியை வச்சுருக்கலாமேன்னு. பார்வதியும் இல்லை மீனாட்சி இல்லாத காலகட்டத்தில் இவர் உதவியாக இருந்தவங்கன்றது ஒரு வரலாறுல இருக்கிறவங்களை கேள்வி கேட்கணும். அதுக்காகவே வச்சு அது ஒரு வரலாறு ஆக்கிட்டு அது முருகர் தான் அந்த கடமையை செஞ்சுருக்கிறார். அவர் எண்ணத்தை புரிஞ்சு அதை செஞ்சுருக்கார். செஞ்சு அந்த கோயிலை கட்டுமானம் பண்ணி இது விளக்கு ஏற்றுற வேலையை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பண்ணத்தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, முருகருக்கு ஒரு உள்கிடக்கை இருந்திருக்கு. அவர் ஒரு மனிதன் தானே, அவர் என்ன கடவுளான, அவர் தெய்வமானாரே, அவர் கடவுள்களே கூட போனார், தெய்வமானவர். ஆனாலும் அவர் மனிதன் தானே. அவருக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா தத்து எடுக்கப்பட்ட பொல்லை கார்த்திகை பெண்கள் இருக்காங்களே, அதில் கிருத்திகான்ற ஒரு பெண்ணு தான் அந்த சுப்பிரமணியாண்ட கோயிலில் சிவனுக்கும் கிருத்திகாவுக்கும் பிறந்தவர் தான் முருகர் கார்த்திகேயன். இந்த முருகர் தத்து எடுத்து இங்கே கொண்டு வந்தவொடனே மீனாட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிருத்திகா இங்கே இருந்தாங்கன்னா தத்து கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைய நீ கொடுத்துட்ட, இனிமேல் இந்த குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒரு வாடகை தாய் நீ பெற்று கொடுத்துட்ட. இப்போ இதுக்கு தாய் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீனாட்சியினுடைய பையன்றது அடிபடும். சிவன் மீனாட்சிக்கு பிறந்தவர் முருகர்ன்றது நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் போய் இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்டயே ரிக்வெஸ்ட் பண்ணி குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவங்க வடநாட்டுக்கு போயிட்டாங்க கிருத்திகா. அப்படி போயிட்டோன்னே இவர் சிறு வயசுலேருந்து இங்கேயே வளர்க்கப்பட்டதுனால தாயை பற்றிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து, எப்போ அவருக்கு தாயை பற்றி பிரச்சனை வருதுன்னா, விநாயகர் முருகர் பிரச்சனை வரும்பொழுது முருகரை வந்து பக்கம் எல்லாமே விநாயகர் பக்கம் மீனாட்சி திரும்பி
டக்குன்னு வந்து இவர் இதுக்கு பழனிக்கு கோமணத்தோடு வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் மீனாட்சி நம்மகிட்ட எவ்வளோ போரிட்டுலாம் இட்டு தானே நம்ம மதுரையை காப்பாற்றிருக்கிறோம். சூரபதுமன்கிட்ட போரிட்டது நாம், இந்திரன்கிட்ட போரிட்டது நாம். ஆனால் ஒரு போர் இல்லாமல் இருக்கிற விநாயகர் பக்கம் ஏன் திரும்பினாங்க? அது அவங்களுக்கு பிறந்த குழந்தை பிளட்டுன்றதுனால அவங்க அந்த சைடு பக்கம் போயிட்டாங்க. நம்ம அம்மா வந்தால் அது போயிருக்குமா? நம்ம சைடு அப்போ உங்கள் அம்மா ஒன்று இருக்குன்னு யாராவது போட்டாவது கொடுத்துருப்பான்ல, இவர் இல்லைன்னா கூட இல்லையா? உங்கள் அம்மா வந்து அதை செய்யலப்பா, உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண. அப்போ தான் தத்துப்பிள்ளை என்பதனால்தான் நமக்கு இந்த சூழ்நிலை. சிவன் புள்ள தான், ஆனால் மீனாட்சிக்கு நம்ம பிள்ளை இல்லை. என்னதான் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் பேர். சிவன் வந்து ஒரு பெருந்தன்மையாக நினைக்கிறார், ரெண்டும் நம்புதுன்னு. ஆனால் மீனாட்சி அப்படி நினைக்கல. அது பிளட்டோடு நின்று போச்சு அது இல்லையா? அதனால தான் இதுன்றது அந்த 14 வருஷம் உள்ளே இருந்தாருங்க. இது கேரளாவில் இருக்கிற வந்து ஐயப்பன் கோயில் வரைக்கும் தான் அங்கே இருந்தார் முருகன். சிந்திக்கிற வாய்ப்பு, தன்னுடைய ஃப்ளாஷ்பேக், முன்னாள் வரலாறு இதெல்லாம் சிந்திக்கும்போது திரும்ப போய் மறுபடியும் நம்ம கார்த்திகா எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம தாயோட போய் சேர்ந்துடலாமான்லாம் மனநிலை அவருக்கு வருது. ஆனால் இது யார் தடுக்குதுன்னா அரசியல் தடுக்குது. சிவனே என்ன நினைனாருன்னா, இல்லைப்பா தாய் பாசம் உனக்கு இருக்கிறது உண்மைதான், ஆனால் நீ தாய்க்கு மகனாக இருப்பதை விட என்னுடைய இந்தியா போன்ற உலக நாடுகளுக்கு தலைவனாக இருக்கணும்னு. இப்போ எனக்கும் மீனாட்சிக்குமான மகனாக இருந்தால் தான் நீ அதை பண்ண முடியும். இந்த மீனாட்சிக்கு மகன் நீ இல்லைன்றதை நீயே டிக்ளேர் பண்ணின்னு வச்சுக்க, அது தவறாக போயிடும் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எங்கே இருந்தாலும் உன் தாய் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நீ உன் தாயை கூட்டின்னு வந்து செய்ய வேண்டிய எப்போ வரைக்கும்னாக்கா அது எனக்குடைய காலத்துக்கு அப்புறம் எதிரிகள்லாம் விழுந்த பிறகு. ஏன்னா என்கிட்ட அந்த அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் வந்து இந்த பக்கம் வந்து எதையெல்லாம் வரமாட்டேன்னு மீனாட்சிக்கு சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணி கொடுத்த 2 பேருமே நாங்கள் மறைஞ்ச பிறகு நீ எதை செய்தாலும் தப்பு வராது இல்லையா? அவங்களுக்கும் வந்து அது அந்த சங்கடம் வராது அப்படின்னு சொன்னோடனே இப்போ சத்தியம் பண்ணி கொடுத்த மீனாட்சிக்கிட்ட தான் அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சிவனுக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. இப்போ கூட்டின்னு வரலாம். இப்போ அந்த கிருத்திகாவை எங்கே இருக்காங்க வடநாட்டிலேருந்து தேடி கூட்டின்னு வந்து அவங்கள வச்சு, வடநாட்டெலாம் போருக்கு போகும்போதெல்லாம் கிருத்திகா அவர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, மறைமுகமாக சந்திச்சிருப்பார். அதனால தான் வடக்கில் எல்லாரையும் ஒரு கார்த்திகேயன் கூப்பிட்றாங்க. ஏன் இப்போ இயேசுநாதரே வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாமி ஆகிட்ட பிறகு தாயே போய் நேரையாக அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அம்மாவே பையனை பார்க்கறணும் போது க்யூவில் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பராக வந்து பார்த்து அப்படி பார்க்குறது. அவரும் எல்லோரும் மாதிரியே எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னென்னா, அந்த இடத்துல அந்த அம்மாவை கட்டி பிடிச்சாருன்னா அவர் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடும். இன்னும் இவர் பற்றற்றவர் ஆகலை, ஒரு பொது நலத்தில் இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தோன்னா ஓடிடுவார் போல இருந்து. அந்த 2த்துக்கும் அவங்க மனப்போராட்டம். அது மனசு வந்து அம்மாவை கட்டி பிடிக்கும், ஆனால் காட்டிக்க முடியாது. இப்படி இது இயேசுநாதருக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இதையத்தான் நடந்தது முருகன் நடந்தது தான் இயேசுநாதருக்கு நடந்தது. தாய் இருக்க கட்டிப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என் தாய் வந்து கிருத்திகான்னு சொல்ல முடியாத சூழ்நிலை, உலகத்துக்கு சொல்ல முடியல. அப்படி ஒரு இமேஜ் அவங்க பிரச்சனை வந்தது. இமேஜில் மாட்டிக்கிட்டா சில டைமில் அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் வர வைக்கிறார். இது ஒரு பெரிய நமக்கு முக்கியமான விஷயம்.